முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், அவனுடைய படை வீடுகள் 6. அவனுக்குரிய மந்திரம் 6 எழுத்து மந்திரம். முருகப்பெருமானுக்கு உரிய திதி 6வது திதியான சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை. இந்த கிருத்திகை விரதம் இருந்தா என்னென்ன பலன் அப்படின்றத நான் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர்ல பேசியிருந்தேன். நம்ம சேனல்ல கூட அதை போட்டிருக்கிறோம். முருக பக்தர்கள் நிறைய பேர் சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க, சில பேர் கிருத்திகைக்கு விரதம் இருப்பாங்க. வர செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 4:30 மணிலிருந்து அடுத்த நாள் செப்டம்பர் 13ஆம் தேதி காலை 11:30 வரைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா இருக்கு. இந்த நேரத்துல முருக பக்தர்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது, வீட்டிலேயே சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம், குமாரஸ்தவம், கந்தர் அலங்காரம் படிக்கிறது, இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்.